வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, சிறியவங்கலேருந்து பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 100 ml ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அது கூடயே ஒரு 40 grams டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10 grams கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10 grams செர்ரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 40 grams உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கிறேன், கோல்டன் கலர் அண்டு பிளாக் கலர் ரெண்டு மிக்ஸ் பண்ணி, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 hours இதை நல்லா நம்ம மூடி வச்சுக்கலாம். 4 hours கழிச்சு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்து இதுக்கு தேவையானது நம்ம சுகர் எடுத்துருக்கோம். சுகர் கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் எடுத்துருக்கோம். இதை நல்லா பவுடராக எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அடுத்தால நம்ம சுகர் சிரப் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/3 கப்பில் சுகர் எடுத்துருக்கேன். 2 tablespoon தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுகர் சிரப் நல்லா ரெடியாகி வருது. நல்லா கொதிக்கவும் லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே தெரிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். போதும், ஆட் பண்ணிட்டேன் நான். இது அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதோட மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் எடுத்துக்கலாம். 1/4 கப்பில் சுகர் எடுத்துருக்கேன். சுகர் பவுடர் அதை தட்டிக்கலாம். ஒரு 50 ml ஆயில் எடுத்திருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் வச்சு கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 60 கிராம் கர்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடயே இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு 2 tablespoon ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இது கூடயே ஒரு 120 கிராம் மைதா எடுத்து வச்சுக்கேன், அதையும் ஒரு தண்டையில் வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம். கூடயே ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இதையும் நல்லா தெளிச்சு எடுத்துக்கலாம். இது கூடயே சுகர் சிரப் கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே சோக் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸும் இந்த ஆரஞ்சு ஜூஸும் ஊற்றிக்கலாம்.
இப்போ நல்லா விசிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டின்ல ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான டின் எடுத்துட்டோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் அதில் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ள தூக்கி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை உள்ளே வச்சுட்டோம். இது ஒரு 10 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். அதுக்கப்புறம் மேலே தூவங்கி நட்ஸ் நம்ம தூக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நட்ஸை மேலே தூவிக்கலாம். வச்சுட்டோம் நட்ஸை. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம குத்தி பார்க்கலாம் வெந்துட்டா வேகலையான்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு கேக்கு. சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். பேன் குள்ளேருந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நம்ம பேனை விட்டு வெளியே எடுத்துட்டோம். இது இப்போ நல்லா கூல் டவுன் ஆக விட்டு தான் நம்ம டிமோல்ட் பண்ண முடியும். அதனால் நல்லா கூல் ஆகட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. குறைஞ்சது ஒரு 1/2 ஹவராவது ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிமோல்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் வந்து நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ் இதை கூல் டவுன் பண்ண விட்டுட்டேன். இப்போ தான் டிமோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை கட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கேக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம லலிதாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.